நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். முழுமையாக நம்பினால் கைவிடமாட்டார். கதை: சிவபுரம் என்ற ஊரின் ஆற்றங்கரை அருகே 50 வயதுடைய பார்வதி என்ற பெண் சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டு சில பசுக்களை வைத்துக்கொண்டு பால் வியாபாரம் செய்தும் பாலை பக்கத்து ஊரில் விற்று அதனால் கிடைக்கும் சின்ன வருவாயில் அவள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அந்த ஆற்றின் மறுகரையில் ஒரு சிவன் கோயில் இருந்தது. அந்த கோயில் குருக்கள் சாமி அபிஷேகத்திற்காக நாள்தோறும் பால் கொண்டு வந்து கொடுக்குமாறு பார்வதியிடம் கூறியிருந்தார். பார்வதியும் ஒரு படகின் மூலம் மறுகரைக்கு வந்து குருக்களிடம் பால் கொடுத்து வந்தார். பார்வதிக்கு இறைவனின் திருப்பெயரை எப்பொழுதும் உச்சரித்தபடியும் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தாள். தன்னை எந்த நிலையிலும் இறைவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவளை சுறுசுறுப்பாக இயங்க வைத்தது. சிவன் கோயில் குருக்களுக்கு இறைவனிடம் பரிபூரண பக்தி கிடையாது. ஏதோ கடமைக்காக இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தார். ஆனால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவராக இருந்தார். ஒரு நாள் படகுகாரன் தாமதம் செய்ததனால் பார்வதி குறிப்பிட்ட நேரத்திற்கு பால் கொண்டு வந்து கோவில் குருக்களிடம் கொடுக்க முடியவில்லை. குறித்த நேரத்திற்கு அவள் பால் கொண்டு வந்து கொடுக்காததால் கோயில் குருக்கள் அவள் மேல் கோபப்பட்டு, ஏன் தாமதம் என்று கேட்டார். அதற்கு பார்வதி, சாமி, படகுக்காரன் தாமதமாக வந்து படகை எடுத்ததால்தான் தாமதம். நான் தாமதமாக வர ஆயிற்று, என்னை மன்னியுங்கள் என்றாள். அதற்கு அந்த கோவில் குருக்கள், பெண்ணே, இறைவனின் மேல் முழுநம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பெயரை கூறினால் பிறவி என்னும் பெருங்கடலையே தாண்டிவிடலாம். அப்படி இருக்கும்போது உன்னால் இந்த சிறிய ஆற்றை கூடவா கடக்க முடியவில்லை என்று கேலியாக பேசினார். அடுத்த நாள் முதல் கோவில் அபிஷேகத்திற்கு குறித்த நேரத்தில் பால் கிடைத்து கொண்டே வந்தது. திடீரென்று ஒரு நாள் ஆற்றில் பெருவெள்ளம் வந்தது. அப்பொழுதும் சரியான குறித்த நேரத்திற்கு பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தாள் பார்வதி. இது கோவில் குருக்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அவர் உடனே பார்வதியை பார்த்து, ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் கூட அபிஷேக பாலை குறித்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாயே, இது எப்படி என்று கேட்டார். அதற்கு பார்வதி, சாமி, நீங்கள் கூறியபடியே இறைவன் மேல் முழுநம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பெயரான ஓம் நமசிவாய என்று சொல்லிக் கொண்டே ஆற்றை கடந்து வருகிறேன் என்றாள். தான் விளையாட்டாக சொன்னதை பால்காரி கடைபிடிக்கிறாள் என்று எண்ணிய அவர் உடனே இறை நம்பிக்கையாவது அவளை காப்பாற்றுவதாவது என்று சந்தேகப்பட்டு பார்வதியை பின்தொடர்ந்து வந்தார். நீ எவ்வாறு ஆற்றை கடந்து வருகிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயா என்றார் குருக்கள். உடனே பார்வதி அவரை அழைத்து கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றாள். இறைவன் மேல் முழுநம்பிக்கை வைத்து இறைவனுடைய திருப்பெயரை சொல்லிக் கொண்டே ஆற்றின் மேல் நடந்து சென்றாள். கோயில் குருக்கள் தாமும் அப்படியே செய்வோம் என எண்ணி இறைவனின் முழு நம்பிக்கை இல்லாமல் வெறும் வாயால் இறைவனுடைய திருப்பெயரை சொல்லிக்கொண்டே ஆற்றில் இறங்கினார். அவ்வளவுதான், அவர் நீருக்குள் மூழ்கினார். உடனே பார்வதி வந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அவள் கோயில் குருக்களை பார்த்து, சாமி, இறைவன் மேல் முழு நம்பிக்கை இல்லாமல் வெறும் வாயால் மட்டும் அவர் திருப்பெயரை உச்சரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்றாள். கோயில் குருக்கள் தலை குனிந்து பார்வதியிடம் மன்னிப்பு கேட்டார். உடனே சிவபெருமானே எனக்கு பாடம் கற்று தந்து விட்டாய் என்று சொல்லிக்கொண்டு கோவிலை நோக்கி ஓடினார். நீதி: இறைவன் மேல் முழுநம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பெயரை நாம் உச்சரித்தால் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார். எனவே நாம் இறைவன் மேல் முழுநம்பிக்கையை வைப்போம். நன்றி.